என் பேர் கார்த்திகேயன். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோட்டிலேருந்து வரேன். நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1ல் ஸ்டேட் லெவலில் 18th ரேங்க்கும் கம்யூனிட்டியில் 3rd ரேங்க் எடுத்து நான் டிசி சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து நான் 2016லேருந்து நான் எக்ஸாம்ஸ் படிச்சிட்ருக்கேன். ஸோ அப்போருந்தே நான் குரூப் 1 மட்டும்தான் எய்ம் பண்ணி படிச்சிட்ருக்கேன். பிஇ மைனிங் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து நான் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிஇ மைனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் 2014ல். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் வந்து நான் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் என் அண்ணாவோட இன்ஸ்பிரேஷனால தான் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸே படிக்கலான்னு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நான் குரூப் 1 எக்ஸாம்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வரைக்கும் இது என்னோடய 6th அட்டம்ப்ட்டு. லாஸ்ட்டு 5 அட்டம்ப்ட்ஸில் நான் 3 டைம் இன்டர்வியூ போயிருக்கேன். ஸோ இந்த லாஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து எனக்கு டிசி கிடச்சது ரொம்ப ஹாப்பி. நான் என்னோடய ஸ்டார்டிங்லேருந்தே நான் அப்போலோவில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட் வந்து நான் செல்ஃபாக தான் படித்தேன். ஸோ இன்டர்வியூ கைடன்ஸ் மட்டும் அப்போலோவில் நான் படித்தேன். ஃபஸ்ட்டு 2 அட்டம்ப்ட்டில் இல்லாதது நான் 3rd அட்டம்ப்ட்டில் அப்போலோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஆன்சர் ஷீட்டில் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் நானே பார்த்தேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஆன்சர் ஷீட்டை வந்து நம்ம கொடுக்கணும், எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு அப்போலோ வந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ப்ரிலிம்ஸ்லேருந்து இன்டர்வியூ வரைக்கும் அப்போலோவில் இருக்கிற கைடன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவும் வந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து எவ்வளோ படிக்கிறதுன்னு காட்டிலும் நம்ம வந்து டெஸ்ட்டு எவ்வளோ எழுதுகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போலோவில் ப்ரிலிம்ஸ் வந்து நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அதனால தான் ஒவ்வொரு டைமும் நான் எழுதினப்போ எல்லா ப்ரிலிம்ஸும் எனக்கு கிளியராக இருக்குது. மெயின்ஸு பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாம் சார் வந்து ஓரியன்டேஷன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவார். அதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வரப்போ எப்படி வந்து ஒரு டெஸ்ட்டு பேப்பர் வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது டீட்டெயிலாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து நம்ம எழுத அதுக்கான மார்க் வந்து உடனே நமக்கு வந்து கிடச்சிடும் நமக்கு. ஸோ அது வந்து நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு நம்ம எவாலுவேட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சார் வந்து பர்சனலாக ஃபீட்பேக் கொடுப்பாரு 1-to-1ல். ஸோ என்ன நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும், என்ன சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி வந்து பேப்பரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுங்கிறது சார் வந்து ஃபீட்பேக் கொடுப்பார் 1-to-1ல். அதுவும் இல்லாமல் ரெஃபரன்ஸ் காலில் வந்து உங்களுக்கு வந்து டாப்பர்ஸ் பேப்பர் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் இன்னும் கொண்டு வரலான்னு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு கொஷினையும் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இதை வந்து எப்படியான ஆன்சர் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்கிறது வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்க ஹோலிஸ்டிக்காக வந்து அந்த சிலபஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான சிலபஸை வந்து ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணிவிட்டு அது திரும்ப வந்து நம்ம அதில் ரொம்ப வெல்வெஸ்டாக ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இது எங்கள் இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் 3 மார்க் இன்டர்வியூ இங்கே அட்டன் பண்ணியிருந்தேன். 3 மார்க் இன்டர்வியூலையும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்சுவலாக எப்படி கொஷின்ஸ் வரும், எப்படி அனலிட்டிக்கலான கொஷின்ஸ் வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணுறது, பர்சனாலிட்டி இதில் நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கலாங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்போலோவில் கைட் பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு டைமும் டவுன் ஆகிறப்போ எனக்கு வந்து என்னோடய அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவார். விடுப்பா பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இதனால தான் என்னால் இவ்வளோ அட்டம்ப்ட்ஸும் கொடுக்க முடிஞ்சது. நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்னோடய அண்ணா வந்து எனக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் எனக்கு ரொம்ப கைட் பண்ணுவார். அவர் எஃபோர்ட்டு நான் எவ்வளோ போட்டனோ அதே லெவல் ஈக்குவல் எஃபோர்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அவரும் போடுவார். எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக படிக்க முடிஞ்சது, கன்சிஸ்டண்ட்டாக என்னால் படிக்க முடிஞ்சது. அப்போலோவில் சாம் சார் வந்து நம்ம ஃபெயிலியர் ஆகி நான் ஒரு டைம் அவரை போய் பார்க்குறப்போ பாசிட்டிவாக சொல்லுவார், உனக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, கண்டிப்பாக உன்னால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி அப்போலோ ஸ்டாஃப்ஸும் வந்து ஒரு பாசிட்டிவான என்வரான்மெண்ட்லேயே இருக்கும். நம்ம எப்போ போனாலும் ஒரு நெகட்டிவான ஃபீல் நமக்கு கண்டிப்பாக அங்கே வராது. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்டடி ஹால் மாதிரி இங்கே இருக்கிறது வந்து நான் ஃபுல் டே வந்து இங்கேயே இருந்து மார்னிங் வந்து ஈவினிங் நைட் வரைக்கும் இங்கேருந்து படிக்கிற அளவுக்கு நமக்கு இங்கே சப்போர்ட் இருக்கும். ஸோ இந்த ஹோலிஸ்டிக்கான சப்போர்ட் வந்து அப்போலோ வந்து எனக்கு கொடுத்தது. எனக்கு இவ்வளோ நாள் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடிஞ்சது. ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் எடுத்ததுக்கு அப்போலோவோட சப்போர்ட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்டு அப்போலோ இன்ஸ்டியூஷன். புதுசாக ஃப்ரெஷராக வரவங்களுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெஸ்ட்டு வந்து நிறைய எழுதுங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், அதில் உங்களை செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணுங்கள். சாரோட ஃபீட்பேக்கு கேளுங்க. ஒரு நல்ல கைடன்ஸோட உங்களோட ஹார்ட் ஒர்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். அவ்வளோ டஃப்பான எக்ஸாம்ஸும் கிடையாது இது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படித்தது தான் என்னோடய ஸ்ட்ரென்த்து நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ அதே கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ அப்பல்லோ அண்ட் மை ஃபேமிலி.